கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. மிஸ்டர் ஷான், எந்த பேய் உங்களை பயன்படுத்துனுச்சு? எனக்கு ஒரு உருவம் மூவ் பண்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். சோ இது தெரியறது உண்மையா பொய்யான்னு தெரியாது. நான் என்னோட மாதர் கிட்ட தான் ரொம்ப இதை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் சில சமயம் மாதர் அதை பார்த்துட்டு நான் பயந்துருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை அவங்களே வச்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் நல்ல சாமி பத்தி ஸோ அவங்களுக்கும் அந்த இது இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இருக்கிறப்ப ஒரு வெட்டம் என்னன்னா, நான் பிஜியில் இருந்தேன். ஸோ அங்க இருக்கிறப்ப டியூஷன் சென்டர் அப்பதான் நாங்க ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஆக்சுவலி எப்படின்னா, அங்க ஷாப் லாட் இல்ல, டியூஷன் சென்டர் நம்ம கொண்டோன்ல கீழே ஆக கீழே முதல் இடம். எப்படி சொல்லுவாங்கன்னா, படிக்கு அந்த லிஃப்ட் இருக்கும், லிஃப்ட்டுக்கு முன்னுக்கு படி இருக்கும், படிக்கு பக்கத்துல உள்ள வீடு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ கரெக்டா அந்த படியில இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மேல இருந்து நம்ம இறங்கி வரப்ப அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம டியூஷன் சென்டரோட டோர் கரெக்டா அந்த ஸ்டேர்ஸ்க்கு நேரா இருக்கும். ஓகே, இதுதான் இது சொன்னாதான் உங்களுக்கு அப்புறம் பின்னால கதை புரியும். என்ன ஆயிடுச்சுன்னா, மணி ஆயிடுச்சு, நிறைய வேலை உள்ளுக்கு பனிச்சர் வேலை, உள்ளுக்கு ஆளுங்களா இருந்தாங்க டியூஷன் சென்டருக்குள்ள. ஸோ நிறைய வேலை இருந்து நான் முன்னுக்கு அந்த மெயின் டோர் கிட்ட நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இப்போ எல்லாம் செய்ய முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்ப மணி எப்படியும் ஒரு 12க்கு மேல ஆயிடுச்சு. 12க்கு மேல ஆனோடனே அப்ப அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் வெளியாயிட்டாங்க. வெளியானோடனே நான் ஒண்டிதான் இருந்தேன். அப்புறம் நான் யோசிச்சேன், சரி பேசாம அங்க டியூஷன் சென்டர்ல இருந்துட்டு மார்னிங் வேற நிறைய வேலை இருக்கு, ஸோ இங்கே இருந்துடலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு. அப்ப அங்க பிளாட்ல உள்ள கொண்டோல உள்ள 2 பேர் 2 ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கப்ப மணி ஒரு 12 கிட்ட ஆயிடுச்சு கீதா. அப்ப ஸ்கூல் லீவ் விட வரப்போகுது. அப்பதான் அந்த டியூஷன் ஆரம்பிக்கிற டைம். ஸோ பையனுக்கு நல்ல டைம் இருந்துச்சு. ஸோ அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி சார் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இங்க இவ்வளவு ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப சடன்லி நான் பேசிக்கிட்டே இருக்கோம். சடன்லி ஒரு 1 மணி இருக்கும் கீதா, 1 மணி ஆயிருக்கும். அப்ப அந்த இடத்துல நாங்க நின்று டோர் கிட்ட, நான் டோர் கிட்ட நிக்கிறேன். அவங்க 2 ஸ்டூடெண்டும் என்ன பண்றாங்க, டோருக்கு வெளியே நின்று என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. சடன்லி ஒரு பையன் என்ன பண்ணா, டஸ்ட்பின் இருக்குல்ல விசறதுக்கு போடுவாங்க, அந்த பிளாக் கலர் பேப்பர்ல பிளாஸ்டிக்ல போய் எடுத்துட்டு ஒரு பையன் வேகமா இறங்குறான். 1 மணிக்கு வேகமா அந்த ஸ்டேர்ஸ்ல இறங்குறான். நான் பாக்குறேன், நேரம் நான் பாத்துட்டு, நான் அந்த இடத்துக்கு புதுசுனால எனக்கு தெரியல. நான் பாத்துட்டு அந்த பையன் என்ன பண்றான், ஸ்டேர்ஸ்ல இறங்கி அழகா போறான். டியூஷன் சைட்ல தான் அந்த பெரிய டஸ்ட்பின் இருக்கும். ஸோ அங்க குப்பை போட போறான். அப்ப நான் இந்த 2 பையன்கிட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட கேக்குறேன், என்னடா இத்தனை மணி ஆயிடுச்சு பயப்படாம ஒரு பையன் போறானே அப்படின்னு நான் கேக்குறேன். இங்க உள்ளவங்களும் பயப்பட மாட்டாங்களா, இத்தனை மணிக்கு பிள்ளைய அனுப்பி வைக்கிறாங்க, கீழே குப்பை போட போறானே அப்படின்னு. அந்த பையனுங்க 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு கீதா டக்குன்னு, சார் இவன் நரீன் சார், இவன் இறந்துட்டான் சார் அப்படின்ட்டு 2 பேருமே அவ்வளவு வேகமா ஓடிட்டானுங்க கீதா. அங்க நின்னுகிட்டு இருந்தவங்க 2 பேர், அந்த பையன் பேர் நரீனா. அவன் 5th ஃப்ளோர்ல இருந்து ஒரு நாள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்களா, 2 பேருமே பேரண்ட்ஸ் வீட்டுல இல்ல, இவங்கதான் பையனுக்கு தான் இருந்திருக்கான். பையன் கொஞ்சம் என்ட்ரினாவா என்னமோ திருப்புற மாதிரி சிக்னல் கிடைக்கல அந்த ரெய்னிங் டைம்ல சொல்லி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து இறந்துட்டான். அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனை பத்தி, அதுக்கப்புறம் தான் அவனை பத்தி நியூஸ் எல்லாம் நிறைய எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டேனால எனக்கு சரியா தெரியல. டக்குன்னு பகுரம் வெளியே போறோம். இவனுங்க டக்குன்னு என்ன பண்ணாங்க, இந்த 2 ஸ்டூடெண்ட்ங்க என்ன சொன்னாங்க, சார் இவங்க இறந்துட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுட்டானுங்க. நான் எனக்கு இறந்துட்டான்னு சொன்னோடனே எனக்கு அப்படி ஒரு மாதிரி எல்லாம் கைகெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் ஸ்னீஸ் ஆயிட்டு நானே. நான் டக்குன்னு என்ன பண்ணேன், டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன் கீதா. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கேட் பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் உள்ளுக்கு போயிட்டு அப்படியே எனக்கு செஞ்ச அந்த டேபிள் இருக்கு இல்ல, மெயின் அட்மினோட டேபிள், அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்து யோசிக்கிறேன், இவனுங்க எப்படி போனானுங்க, அவனுங்க எனக்கு கொண்டைக்கும் இருக்காது அந்த 2 ஸ்டூடெண்ட், போன் நம்பரும் இல்ல, அடிச்சு கேட்கவானா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்ப என்ன பண்ணிட்டேன், சரின்ட்டு அப்படின்ட்டு படுத்துட்டேன் கீதா. போயிட்டு கடைசி லாஸ்ட்ல ஒரு ரூம் இருந்துச்சு. அது பிரேயர்ஸ்க்குன்னு வச்சிருந்தேன், ஒரு யோகா அந்த மாதிரி பிரேயர்ஸ்க்கு செய்யறதுக்கு வச்சிருந்தோம். ஸோ அந்த ரூம்ல ஃபுல் செட்டப் ஆயிருச்சு, ஏக்கோன் எல்லாம் போட்டுச்சு. ஸோ அந்த ரூம்ல நான் போயிட்டு படுத்துட்டேன். என்னோட கனவுல என்னமோ ஒண்ணு அதே மாதிரி அந்த உருவம் பார்த்தேன்னா அதே மாதிரி டோரை தட்டுற மாதிரியே எனக்கு அந்த ஃபீல் ஆனிச்சு. ஃபீல் ஆனா அப்படியே டக்குன்னு முழிச்சிட்டு ஸோ அன்னைக்குள்ள கனவு அப்படியே இதாயிருச்சு. அதோட விடிய நம்ம தூங்கவே இல்லை. ஸோ விடிஞ்சு மறுநாள் அந்த 2 ஸ்டூடெண்ட்களை பார்த்து நான் கேட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னப்ப அந்த மாதிரிலாம் சொன்னாங்க, லிப்ட்ல கூட நிறைய ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி அவன் போறது வருது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரேயர்ஸ் எல்லாம் செஞ்சாங்க எல்லாரும் சேர்ந்து.
இருந்தும் அவனோட இது ஒண்ணு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஆனா எல்லாருக்கும் படுது, ஆனா யாரையும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல, யாரையும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல, வருது அது மாதிரி இருக்கு. ஆனா நான் வந்து அவளோட அப்படியே லைஃபாவே பார்த்தேன். இதாவது ஒரு 1 month அப்படியே போயிருச்சு. சோ இப்போ ஒரு நாள் அப்படிதான் நைட்ல அதே மாதிரி நான் வந்துட்டு வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை, சரி நான் அங்கேயே ஸ்டே பண்ணிடலான்ட்டு படுத்திருக்கேன். இருங்க சார், பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அந்த செகண்ட் இன்சிடென்ட் அப்படின்னு பேசலாருங்க. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MT அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. மிஸ்டர் ஷான், அந்த செகண்ட் இன்சிடென்ட் என்னாச்சு சார், சொல்லுங்க. அதான் இதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. டியூஷன் சென்டர்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு நாள் வந்து அதே மாதிரி எனக்கு சூழ்நிலை, நான் வெளியே வீட்டுக்கு போக முடியாதனால சரி அங்கேயே ஸ்டே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எக்ஸாம் பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு நான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு வந்து கதவு தட்டுற மாதிரி இருந்துச்சுல்ல, அதே மாதிரி ஒரு இது வந்து அதே மாதிரி கனவு மாதிரியே வருது. ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு பேபி வந்து அப்படியே தவழ்ந்துகிட்டு வர மாதிரி கனவுல. ஸோ நான் என்ன பண்றேன், கனவுல கண்டுகிட்டே இருக்கேன். அந்த பேபி வந்து கிட்ட அழகா இறங்கி அதே மாதிரி இறங்கி படிக்கிட்ட வந்து அந்த ஸ்டேப்ஸ்ல இருந்து இறங்கி என்னோட டியூஷன் சென்டர் டோரை வந்து நாக் பண்ணுது. எனக்கு நல்லா தெரியுது என்னோட டியூஷன் சென்டர் இதுதான் இது பண்ணுதுன்னு. கட்டு முடிச்சுட்டு நான் போயிட்டு என்ன பண்றேன், வெளியே வந்துட்டேன். ரூம்ல இருந்து வெளியே வந்து ஸோ எல்லா விண்டோ மூலியமா நான் பாக்குறேன் ஏதோ பேபி வந்து டோருக்கு மண்ணுக்கு நிச்சயதா அப்படின்ட்டு நான் பாக்குறேன். ஸோ பாக்குறேன், எனக்கு ஒன்னும் தெரியல. என்ன பண்ண படுத்துருவோன்ட்டு நான் போய் படுத்துறேன் கீதா. படுத்துட்டு கண்ணு அழுத்தோன்னா நல்ல தூக்கம் வந்துருச்சு கீதா. திருப்பி அந்த அந்த கனவு வந்து திருப்பி கண்டினியூ ஆகுது. சீரியல் மாதிரி தொடரும் போய் திருப்பியும் கண்டினியூ. அதேதான் நீங்க சொல்லி நான் கண்டிப்பா நினைச்சேன். அந்த வர மாதிரியே எனக்கு சென்டருக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது, ஸ்லோவா கேக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், டோரை சாத்தாம படுத்துட்டேன். அப்ப வந்து நான் அதை சாத்தணும்னு எனக்கு எண்ணமே இல்ல வர. அந்த கனவுல திருப்பி முழிச்சிட்டு கீதா நான் என்ன பண்ணேன், போர்வைய வந்து ஃபுல்லா மூடி இருந்தேன் பாருங்க. நான் வந்து இது பண்ணவே இல்ல, போர்வையை நான் வந்து மூவ் பண்ணவே இல்ல, அப்படியே படுத்திருக்கேன் கீதா. என்னோட போர்வையில வந்து ஆளுங்க யாரோ வந்து போர்வையை மேய்ச்சிக்கிட்டே வராங்க. நீங்க முழிச்சிட்டீங்க இல்ல இன்னும் கனவுல இருக்கீங்களா? இல்ல நான் முழிச்சிட்டேன். அந்த கரெக்டா அந்த பேபியோட ஸ்டேப் மாதிரியே இருக்கு. அழகா என்னோட போர்வை ஓரமா அப்படியே வருது கீதா. என்னோட லெட்ஸே வந்து ரொம்ப தூரம் வரல, என்னோட இடுப்பு தூரம் தான் கீதா வந்துச்சு. நல்ல போர்வை ஃபுல்லா இழுத்துட்டு அப்படியே படுத்ததுதான் கீதா தெரியும் எனக்கு. திறந்து பாக்கலையா சார் நீங்க? அதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு இது இல்ல கீதா. ஏன்னா ஏற்கனவே அந்த பையன் இறந்துட்டான்னு அவர் சொல்லிட்டாங்க. அவனா வேற ஒரு இதா எனக்கு தெரியல. அத இழுத்து அப்படியே படுத்ததுதான் கீதா தெரியும். காலையில தான் ஏஞ்சி. ஆனா உங்க கதையிலே ட்விஸ்ட் எடுத்துருங்களா, வந்த கனவு திருப்பியும் தூங்கும் போது ரெண்டாவது கண்டினியூ பண்ணிருக்குங்க பாத்தீங்களா? அங்கதான் சார் நிக்கிறீங்க. ஓசான விஷயம் தான் இருக்கா. என்னோட வீட்டுல நான் அப்ப வந்து 5 படிச்சுட்டு இருப்பேன். படிச்சுட்டு இருக்கிறப்ப ஃப்ரைடே வந்து நான் ஹாஸ்டல்ல இருந்து வந்துருவேன். நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தேன். நான் அங்க இருந்து வந்துருவேன், வீட்டுக்கு வருவேன். அப்ப வீட்டுல வந்து எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க. நான் வர டைம் நான் ஆஃப்டர் ஸ்கூலோட நான் பஸ் எடுத்து வந்துருவேன் வீட்டுக்கு. நான் வந்துட்டேன். அன்னைக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கும். நான் வீட்டுக்குள்ள போறேன். போயிட்டு நான் நார்மலா வந்து என்னோட ரூம் வந்து முதல் ரூம். அந்த முதல் ரூம்ல நான் என்னோட ஸ்கூல் பேக், ஹாஸ்டல்ல இருந்து எடுத்த துணி பேக் எல்லாமே வச்சுட்டு நான் சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரிட்ஜ் கிட்ட நேரா போறேன். நான் ஃப்ரிட்ஜ் கிட்ட நேரா போறேன் அப்படின்னா இந்த செகண்ட் ரூம் கதவு பின்னால ஒரு உருவம் இருக்கிற மாதிரி கதவு வந்து கொஞ்சம் திறந்த மாதிரி இருந்துச்சு, ஓப்பன் பண்ண மாதிரி அப்படியே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், தண்ணி குடிச்சிட்டு அது பார்த்துட்டு அதை நான் அவ்வளவு ஒரு இதா ஃபீல் பண்ணல. நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு நான் இந்த தண்ணி எடுத்து குடிக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு நான் திரும்புற கிட்டா அந்த உருவம் மாதிரி இருக்கு, கதவு பின்னால யாரோ இருக்கிற மாதிரி நான் நினைச்சேன் பாத்தீங்களா. அந்த உருவத்தோட முடி கிட்டா, அந்த முடி அப்படியே அந்த கதவை தாண்டி அப்படியே வெளியே நிக்குது கிட்டா.
இந்த கதவு வெளிய அந்த முடி இருக்கிறது, ஒரு உருவத்தோட முடி இருக்கிற மாதிரி எனக்கு நல்லா தெரியுது கீதா. சோ இத நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், நான் அதை பார்த்தோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், கதவை திறந்து நான் வெளியே போயிட்டு நான் வெளியே ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருந்தேன். அம்மா வர வரைக்கும் நான் வெளியே தான் நின்னுகிட்டு இருந்தேன். நீங்க போய் பாக்கலையா அது என்ன உருவம், யாரோட உருவம் அப்படின்னு? அப்போ பாய்க்கு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கும்னு ஒண்ணும். அப்ப என்ன பண்ணிட்டேன், உடனே வெளியே போயிட்டு நேபர் கிட்ட எல்லாம் சொல்லல. அப்படியே நேபர் கேட்டாங்க, ஏன் வெளியே நிக்கிற அப்படிலாம் கேட்டாங்க. நான் வெளியே நின்றுட்டு அப்படியே புக்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கிற மாதிரி நின்றுட்டு அப்புறம் மாதிரி வந்தோன்னு சொன்னேன், அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரிமா இந்த செகண்ட் ரூம்ல கதவு பின்னால என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு, நான் சடன்லி பாக்குறப்ப என்னமோ ஒரு ஆளோட முடி மாதிரி இருக்குமா, அப்படி தொங்குற மாதிரி இருக்கு முடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்ப மாதர் இத ஆமாவா தெரியல அப்படின்ட்டாங்க. 2-3 வீக்ஸ் தான். அம்மா என்ன பண்ணா, அப்ப நான் ஹாஸ்டல் போயிட்டேன். அம்மா என்ன பண்ணா, காலையில மார்னிங் வேலைக்கு கிளம்பி இருக்காங்க. அம்மா கிளம்புறப்ப மார்னிங் காலையில கிளம்புறப்ப அம்மா அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துலயே ஒரு விண்டோ செட் பண்ணிருக்கோம் இது பண்றதுக்கு. ஏன்னா எல்லாருமே இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வெளியே அங்கதான் தலையெல்லாம் செய்விட்டு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. காலையில ஏர்லியா அவங்க போயிருவாங்க. அவங்க அங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க தலை சீவிக்கிட்டு இருக்காங்களா கீதா, அவங்களோட கீப் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கைய விட்டு வெளியே ஆகுதான் கீதா. அப்ப என்ன அது சீப் சொந்தமாவே சீவிக்கிட்டு இருக்கப்ப வெளியே விழுந்துருது, யாரோ புடுங்கி போடுற மாதிரி. அவங்களுக்கு அப்படியே 2 தடவை தெரிஞ்சோடனே என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, போயிட்டு ஹால் லைட்டை தட்டிட்டு வந்தாங்களா கீதா. எக்ஸாக்ட்லி நான் பார்த்த அந்த ரூம் கதவு பின்னாலே கிட்டா அவங்க அந்த மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்திருக்காங்க. ஃபுல்லா எல்லாம் முடியும் கீதா, உடம்பு ஃபுல்லா முடியும், அவ்வளவு ஒரு கருப்பா ஒரு உருவம். அவங்க பார்த்துட்டு அவங்க அதுக்கப்புறம் அவங்க பாட்டு எல்லாம் வச்சுட்டு அப்பாவை எழுப்பி அப்பாட்ட சொல்லிட்டு அவங்க பாட்டு வேலை கிளம்பிட்டாங்க. வேலை முடிஞ்சு வந்துதான் அப்புறம் இன்னொருத்தரை கூட்டிட்டு எல்லாம் செஞ்சோம். அவரு சொன்னாரா அந்த உருவம் யாரோட என்ன உருவம் அப்படின்னு? அது ஏற்கனவே நம்ம இருந்து அது ரெண்ட் அவுட். அதனால அவங்க அந்த உருவத்தை வளர்த்துருக்காங்க. வளர்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை பையனை எதுவும் பண்ணல, உங்களை எதுவும் பண்ணல. அது ரொம்ப பெருசு, அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. பெட்டர் நீங்க வீட்டை விட்டு வெளியாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதனால அம்மா ரொம்ப பயந்துட்டு, சரி வேணாம் வேற வீட்டுக்குள்ள வேற சொல்லிட்டு அம்மா கிளம்பிட்டாரு. வேற வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. மிஸ் லட்சுமி, நடந்தது என்ன? ஓகேக்கா, இது என் 2014 நடந்துச்சு. என் கசின் பிரதர் இறந்து போயிட்டாரு. அப்போ அவங்க வீட்டுலதான் எடுக்கணும். ஏன்னா பொதுவா சொல்லுவாங்களே 8 நாளா 16 நாள் அந்த விளக்கெல்லாம் வச்சு கொளுத்தி வைப்போம்ல வீட்டுல, சாமி எல்லாம் கும்பிடக்கூடாதுன்ட்டுன்னு. அந்த இறந்தவங்க படம் முன்னாடி விளக்கு கொளுத்துவோம்ல. ஸோ பிகாஸ் கசின் பிரதர் ஒரே பிள்ளை, அத்தைக்கும் மாமாக்கும். அதனால எங்க அப்பா சொன்னாரு, நீங்க போய் அங்க இருங்க அத்தை கூட மாமா கூட எல்லாம். நானும் எங்க அக்கா அப்புறம் என்னோட இன்னொரு அத்தை எல்லாம் அங்கதான் தங்கியிருந்தோம் அந்த வீட்டுல. சோக்கா அந்த ஃபியூ டேஸ் நாங்க இருந்தோம். அந்த பிரேயர்ஸ் வர வரைக்கும் நாங்க அங்கதான் இருந்தோம். எவ்ரி நைட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்படின்னா அந்த வீட்டுல 2 பாத்ரூம் இருக்கும். ஸோ ஒரு பாத்ரூம் ஸ்பெஷலாவே கசின் பிரதர், ஏன்னா அவர் சீக்கா இருந்த போது அந்த பாத்ரூம் தான் பார்க்கணும்னு சொல்லி அது கொடுத்துருந்தோம். அப்போ நான் Form 5 படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ அந்த ஒரு நைட் என்ன ஆச்சுன்னா எனக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நானும் எங்க அக்காவும் கிச்சன்ல ஒரு மேசை போட்டிருப்பாங்க. ஸோ அங்க உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். அவ்வளவு நேரம் என் அத்தை எல்லாருமே எங்க சுத்தி தான் உட்காந்து இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி நாங்க போய் படுக்கிறோம், நீங்க 2 பேரும் படிச்சுட்டு வாங்க. ஸோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ராத்திரி லேட் ஆயிடுச்சு. அப்படி நாங்க சரி படிக்கணும்னு சொல்லிட்டு நானும் எங்க அக்காவும் வேகமா படிச்சுட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் போய் படுத்துட்டாங்க. அந்த வீடே சைலண்டா தான் இருந்துச்சு. திடீர்னு கொஞ்ச நேரத்துல என் மாமா பாய்ச்சி அந்த பாத்ரூம் கதவு, எங்களுக்கு அவ்வளவு ஆப்வியஸா அந்த சத்தம் கேட்டுச்சு. பாத்ரூம் கதவு சத்தம் கேக்குது, யாரோ திறக்கிற மாதிரி.
நாங்க அந்த பாத்ரூமுக்கு போறதா இருந்தா எங்களை பாஸ் பண்ணி தான் போனோம், கிச்சன் வழியா தான் போனோம். ஸோ அங்க யாவது போயிருந்தா கூட நாங்க கண்டிப்பா பாத்துருப்போம். பட் நாங்க பாக்கல. அந்த பாத்ரூம் கதவு மட்டும் சொந்தமா திறக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்னடா, ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த இன்னொரு பாத்ரூம் தான் மற்றவங்க எல்லாருமே பாய்ச்சோம். இது அந்த பாத்ரூம் கதவு, நாங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துலயே எங்களுக்கு தெரியும் அந்த பாத்ரூம் கதவு திறந்தா. அந்த கதவு அப்படியே ஆடாம தான் இருக்கு, அந்த இன்னொரு கதவு திறக்குது சொந்தமா. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் எங்க அக்கா ரொம்ப பயந்துட்டோம். எங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னு சொல்லி எந்திரிச்சிட்டு ஓடிட்டோம். அந்த இடத்த விட்டு ஓடிட்டு போயிட்டு படுக்க போயிட்டோம் எங்க அத்தை கிட்ட. அப்ப அவங்க கிட்ட என்னதுன்னு நான் சொன்னோம், அந்த மாதிரி திறக்கிற சத்தம் கேக்குது. பட் அவங்க அவங்க வந்து அவ்வளவு இதா எடுத்துக்கல. அப்புறம் ஃபியூ டேஸ் கழிச்சு எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து என் அத்தை சொன்னாங்க, அவங்க வந்து அகெயின் அந்த மேசை, அந்த கிச்சன்ல இருக்க அந்த மேசைல ஆக்சுவலா அந்த நாட்கள்ல உட்கார்ந்து இருந்தோம்னா நீங்க அங்கேயிருந்து உட்கார்ந்து அந்த பாத்ரூம் பார்க்கலாம். அப்புறம் என் மாமா சீக்கா இருந்த போது ஒரு ரூம்ல வச்சிருந்தாங்க, அவங்க அந்த ரூம்ல தான் தூங்குவாங்க. அந்த ரூம் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே தெரியும், அந்த ரூம் கதவு உள்ள தெரியும், ஒரு கபட் மாதிரி இருக்கும், பெரிய கபட், அந்த கபட் தெரியும். என் அத்தை உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்க யதார்த்தமா பார்க்கும்போது அந்த கபட் மேல மாமாவோட ஃபேஸ் தான் சொன்னாங்க, மாமா ஃபேஸ், ஆனா கண்ணு மட்டும் சோப்பா பாத்துருக்காங்க. சோ அத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஆக்சுவலா பார்த்து பயந்துட்டு, ஆனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட சொல்லல. அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் அந்த 16 days பிரேயர்ஸ் முடியற வரைக்கும் அந்த ஹோல் ஹவுஸ்ல மாமா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம், அந்த இடமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நைட்லாம் நாங்களாம் அந்த சைட்டே போக மாட்டோம். ரூம் சைட்டா இருக்கட்டும் இல்ல பாத்ரூம் சைட்டா இருக்கட்டும், ரொம்ப பயப்படுவோம். அந்த மாதிரி இருந்தோம். அதை நாங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணது எப்படின்னா, அந்த பிரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அத்தையோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. சோ அத்தை பிகாஸ் மாமா வந்து என் கசின் ஒரே பையன்றதுனால அவரோட ரூம்ல வந்து அவர் ஜாமா எப்படி வச்சிருந்தாங்களோ அப்படிதான் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அத்தையோட ஃப்ரெண்டு வந்து அவங்களோட சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்திருந்திருக்காங்க வீட்டுக்கு. அப்போ இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணிருக்கு, இங்கேருந்து போய் மாமா வந்து சின்ன சின்ன ஜாமாலாம் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க, இந்த டாய்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த பிள்ளை வந்து அந்த டாய்ஸ் எல்லாம் போய் எடுத்துருக்கு, கை வச்சுட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர்னு கொஞ்ச நேரம் அந்த பிள்ளை ஓடி வந்துருச்சான். ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அண்டி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளை சொல்லிருக்கு, இந்த மாதிரி இல்ல, நான் அந்த ரூம்ல போய் அந்த டாய் எல்லாம் எடுக்க போனேன், அங்க ஒரு அண்ணன் வந்து நின்றுட்டு அதெல்லாம் எடுக்காத, அது என்னோடன்ற அந்த மாதிரி ஏசினாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அந்த போட்டோல எங்க மாமா போட்டோ இருக்கும். அப்ப அந்த பிள்ளை அந்த போட்டோல இருக்கிற அண்ணன் தான் அப்படின்ட்டு. அந்த பிள்ளைக்கு என்ன வயசு? அந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளைக்கா, இருந்தா ஒரு 4 வயசு 5 வயசு தான் இருக்கும் அந்த மாதிரி. சின்ன பிள்ளைதான். அதுக்கப்புறம் ஒன்னும் எங்க அத்தை கொஞ்சம் ஏதாச்சும் அட்லீஸ்ட் அவங்க பையன் இறந்தாலும் அங்க இருக்காங்கன்னு அப்படிதான் நாங்க கன்ஃபார்மே பண்ணோம். அது ஒரு பயம் எங்களுக்கு இருக்கும். என்ன இருக்கும், அவங்க சொல்லுவாங்க மாமா தானே அப்படின்னுவாங்க. பட் ஸ்டில் பிகாஸ் நாங்க அங்க இருந்த போது அந்த சத்தம் கேட்டுதான் இருக்கோம். அதுல அது அந்த ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு எங்களுக்கு. அத்தை வந்து மாமாவுடைய முகத்தை வந்து அந்த கபட்ல பார்த்தாங்கன்னு சொன்னாங்களே, அது கண்ணாடியா? இல்லக்கா, அந்த கபட்ல கண்ணாடி இல்ல, அது வந்து ஒரு உடன் கபட் மாதிரி இருக்கும். அது அந்த கபட்டுக்கும் மேல மாமாவோட உருவம் அந்த மாதிரி சோப்பு கண்ணு. என்ன பண்ணிட்டு இருந்தாரா மாமா? இல்ல சும்மா உருவம் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அத்தை பட்டுன்னு பார்த்தோன்னே அவங்க பாத்துட்டு அத்தை பட்டுன்னு திரும்பிட்டாங்க, பயந்துட்டாங்க. திரும்பும்போது அதுக்கப்புறம் அங்க காணோம், அது இல்ல. ஓகே. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 03641333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. வணக்கம் மிஸ்டர் பிரகாஷ், என்னதான் நடந்தது? வணக்கம். என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து எனக்கு நடக்கும் போது எனக்கு ஒரு 19 வயசு அப்ப. ஸோ வேலை தேடி 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 எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா ஒரே ஒரு இடத்துல வேலை கிடைச்சிச்சு, செக்யூரிட்டி கேட் வேலை. அப்ப நான் இன்னும் மோட்டர்லாம் வாங்கல. ஸோ வேலைக்கு பூந்த புதுசுல கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கவும் மாசம் சம்பளம் எடுத்த கையோட வேலையை மோட்டர் வாங்கிட்டேன்.
அப்ப நான் வேலை செய்யறது எங்கன்னாக்கா கோலாப்பிலா ரோட்ல பழைய பாதையில இருக்கும் ஒரு பழைய டேம், பெரிய டேம். அது அந்த டேமை ஜாகா பண்ணிக்கிற வேலை என்னோட தான் என்ட்ரிய. அப்ப அன்னைக்கு வந்து நான் வேலை வழக்கம் போல போயிட்டு முடிஞ்சிட்டு வேலை எனக்கு 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா எனக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஜாகா பண்ணிக்க போற ஆளு வரல. அவங்கனாலேயே நான் வேலைக்கு என்ன சொல்லுவாங்க பஞ்சர் பண்ண முடியல. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவங்க வர வரைக்கும். அவங்க வராங்க மணி ஒரு 10 கிட்ட. ஐயோ, அந்த பாதையே ஒரு இருட்டு பாதை. 19 வயசு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு மாதிரி அள்ளு விடல. ஸோ அந்த மாதிரி இருக்கவும் நான் 10 மணிக்கு வந்தோடனே ஐயோ என்னடா இதுன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல கிளம்பி போவோம், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போனேன். மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டேன். நான் போய்கிட்டு இருக்கும் போது நான் வேலை செய்யற அந்த டேம்ல இருந்து ஒரு அரௌண்ட் 1 கிலோமீட்டர் தூரம் தான். ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பிள்ளை நின்றுகிட்டு இருந்தாங்க ரோட்டு ஓரமா, லிஃப்ட் கேட்டு. நான் மோட்டர் நிப்பாட்டேன். 19 வயசு. ஐயோ பிள்ளை அழகா இருக்கு, சரி லிஃப்ட் கொடுத்து கிண்டல் பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு நட்பாசை. சிரிக்கும் போதே தெரியுது. சரின்னு சொல்லிட்டு மோட்டர் நிப்பாட்டினேன். கேட்டேன் சொல்லுங்க. இல்ல என்ன கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? எங்க டிராப் பண்ண சொல்லுங்க, நான் டிராப் பண்ணிடுறேன். இல்ல நீங்க போங்க, நான் ஏறிக்கிட்டு உங்க கூட பாதையை காட்டுறேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டாங்க. ஆனா நான் அந்த நேரத்துல கூட நான் கவனிக்கல, அங்க எந்த ஒரு கம்பெனியுமே இல்லைன்னு நான் கவனிக்கவே இல்லை அந்த நேரத்துல. ஏன்னா ஒரு பொண்ணை பாத்துட்டோமே, சரி ஒரு நாள் திங்கி வரணுமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஏத்திட்டு போனேன். ஏத்திட்டு போய் ஒரு 5 நிமிஷம் போயிருப்பேன். ஒரு 5 நிமிஷம் போக போக மோட்டர் வந்து போக போக நேரம் ஆவ ஒரு மாதிரி இப்போ ஒரு 10 அரிசி மூட்டையை தூக்கி மோட்டர் பின்னாடி வச்சு ஏத்திட்டாக்கா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாரம் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்ப நானும் முதல் லைட்டா ஓகே ஒருவேளை ஆளு ரெண்டாவது இன்னொரு ஆள் ஏறிருக்காங்களா, ஒருவேளை ஆளோட வெயிட்னால அப்படிதான் இருக்கு போல சொல்லிட்டு நானும் ஓகே ஓட்டிட்டேன். ரிலாக்ஸா ஓட்டிட்டு போனேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போக 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 எதிரில ஒரு பஸ் வந்துருந்துச்சு. எனக்கு ஆப்போசிட்ல பஸ் வந்துட்டு இருக்கும். அவன் அந்த பஸ் டிரைவர் வந்து எனக்கு ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் முன்னாடியே எனக்கு ஒரு மாதிரி ஹெட்லைட் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க. நானா ஐயோ என்னடா இது லைட்ல தூக்கி தூக்கி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நேரம் ஆவாக அந்த ஹெட்லைட் தூக்குனதுக்கு அப்புறமும் நேரம் ஆவாக மோட்டர் புத்தல் அப்படி நவரவே முடியாத அளவுக்கு இறங்கிருச்சு மோட்டர் கீழே. அப்ப ஒரு செகண்ட் நானும் என்னோட டயர் இது ஓட்டை ஆயிருச்சா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பதட்டமா மோட்டர் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் இறங்குங்க, நான் மோட்டர் டயர் ஓட்ட போல இருங்க செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஒரு ஆள் இறங்குறதுக்கு எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு தெரியல மோட்டர் ஓட்டினாக்கா. அவ்வளோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணி ஓகே நான் அப்ப கூட பின்னாடி திரும்பி பாக்கல. அப்ப ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஓகே இறங்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கி மோட்டர் டயரை குனிஞ்சு பாக்குறேன். டயர் நல்லா தான் இருக்குது, ஒண்ணும் இல்ல. என்னடா இது ஏன்டா இப்படி பண்ணுது தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் மோட்டர்ல ஏறி உட்காந்துட்டு சரி ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை போட்டு இப்படி திரும்புறேன். ஆளே இல்ல, யாருமே இல்ல, ஆளே இல்ல, பெல்லி அந்த மாதிரி யாருமே இல்ல. எனக்கா அந்த இடம் ஒரு ஒரு எப்படி சொல்லுவாங்க இந்த கெந்திங் ஐலண்ட் போற பாதை இருக்குல்ல காராக்கோடு, அந்த ரோடு எப்படி இருக்கும், இந்த பக்கத்து காடு நடுவுல மட்டும்தான் ரோடு, அந்த மாதிரிதான் இருக்கும் கோலாபில அந்த ரோடு பழைய ரோடு. சோ என்னடா இது எங்க எனக்கா ஒரு மாதிரி சின்ன 19 வயசா இருக்கும் பட்டுன்னு ஒரு காட்சி வந்துருச்சு. வீட்டுக்கு போய் சேர்ந்தோடனே படுத்தவன் தான் ஒரு 3 நாள் படுக்க ஆயிட்டேன். அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு வேலைக்கு போகாம லீவு போட்டு கூட்டாடி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் எனக்கே தெரியும் நான் நிப்பாட்டி ஏத்தினேன் அவங்கள. அந்த இடத்துல வந்து பில்டிங் இல்ல, பட் ஆனா அந்த உள்ளுக்கு வந்து பழைய கீழாங்கு இருக்குது. அந்த கீழாங்குல ஒரு தமிழ பிள்ளைய ரேட் பண்ணி கொண்டுட்டாங்க. சோ அந்த பிள்ளையோட ஆத்மா அங்கேயே நடமாடுது அந்த கவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி போற வர காடி மோட்டர் எல்லாம் டச்சப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆளு சொன்னோன்னே எனக்கா அதோட அந்த வேலையே வேணாம், எனக்கு இந்த இடமும் வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கேளுக்கு பைக் ஓட்டி இறங்கும் போது நீங்க திரும்பி பாக்கலையா இறங்குங்க அப்படின்னு ஒரு ஐ கான்டாக்ட் எதுவுமே இல்லையா? அந்த நேரத்துல எனக்கு லைக் எப்படினாக்கா மைண்ட் ஒண்ணுமே இல்ல. நீங்க இறங்கும் போது அவங்க ஸ்டில் பின்னாடி இருந்தாங்களா?
அதுதான் தெரியல. எனக்கு நானே பேசிக்கிட்ட மாதிரி தோணுது. இன்ன வரைக்கும் இத்தனை வருஷம் ஆச்சு. இப்ப எனக்கு 29. So that means 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமா எனக்கு புரியாத புதிராவே இருக்கிறது. And then அந்த முன்னுக்குள்ள அந்த பஸ் டிரைவர் எதுக்கு வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுத்தாரு அது உங்களுக்கு தெரியல. அந்த ஹெட்லைட் வந்து தூக்குனது வந்து அதுக்கப்புறம் தான் என் கூட்டாளி சொன்னாங்க. பட் ஆனா அது தெரியல எந்த அளவுக்கு உண்மைன்னு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பஸ் டிரைவ் வந்து ஏன் உனக்கு ஹெட்லைட் இருக்குதுன்னா அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் உன் பின்னாடி இருக்கிறது, அதனாலதான் அவங்க ஹெட்லைட் தூக்கி இருப்பாங்க அப்படின்னு. சின்ன வயசுல அந்த மாதிரி கேட்டாக்கா நம்புறது தானே. ஆனாலும் பேய்க்கே ரூட் போட்ட ஆளு நீங்க, பெரிய ஆளு தான் நீங்க. உங்க வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-441-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MT அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். கடந்த வாரம் மர்ம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. சொல்லுங்க திரு கணேஷ், நடந்தது என்ன? ஓகே, நான் சிங்கப்பூர்ல பல வருஷம் முன்னுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சேன். அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னாரு, அவங்க தங்குன்னு ஒருத்தர் சொன்னாரு, அங்க வந்து இந்தியன் அண்ட் மல்லே கம்பங் மாதிரி இருக்கும். அவங்க ஒரு மரம், பெரிய மரம் இருக்கும். அங்கதான் வந்து இந்த தலையெல்லாம் வெட்டி, அங்கதான் ஜப்பனீஸ் ஆக்குபேஷன் டைம், அங்கதான் தலையெல்லாம் வெட்டி தொங்க போடுவாங்க. ஸோ என்ன நடக்குன்னா, ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்து எந்த ஒரு மல்லிகைப்பூ செடியும் இல்லை. ஆனா நான் வந்து ரெஸ்டாரண்ட் மேனேஜரா வேலை செய்யும் போது நான் தான் கடைசி ஆளு. ரெஸ்டாரண்ட் வெளியே போகும்போது கதவை பூட்டிட்டு அங்க நடக்கும் போது மல்லிகைப்பூ வாசம் என்னமோ அங்க தோட்டமே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு வாசம் இருக்கும். ஸோ நானும் வீட்டுக்கு போயிருது. ஸோ ஒரு வாட்டி நானும் அது மாதிரி மோட்டர் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் பெட்ரோல் ஊற்றிட்டு தான் வீட்டுக்கு வரேன். மணி ஒரு 2 இருக்கும். ஸோ பெட்ரோல் ஸ்டேஷன் போய் மோட்டர் நிப்பாட்டிட்டு காசு கட்ட போனேன் கவுண்டர் கிட்ட. ஸோ கவுண்டர்ல வந்து அந்த பம்ப் ஸ்டேஷன் மறைச்சனால அவர் வந்து என்னோட பின்னுக்கு சீட், மோட்டரோட பின்னுக்கு சீட் மட்டும் தான் அவருக்கு தெரியும். அவர் என்னை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாரு, அப்பாங்க அரிணி தொப்பாங்க ஷாப்பு. அவருக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்கிட்ட ஒண்ணுன்னு தெரியல. நான் திரும்பி பார்த்து நான் சொன்னேன், அரிணி சேர்த்தாரு தொப்பாங்க ஷாப்பு. அவன் அப்படியே பயந்துட்டான். சோ நானும் பெட்ரோல் ஊத்திட்டு வீட்டுக்கு வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு. நீங்க கேட்கலையா அவர்கிட்ட ஏன் அப்படி கேட்ட அப்படின்ட்டுன்னு? கேட்டனே, சைதாரு தொப்பாங்க. அப்ப அங்க நம்ப அவன் மூஞ்செல்லாம் பூச்சல் ஆயிடுச்சு. தரப்பாப்பு. ஸோ அதுக்கு மேல கேட்டா அவன் மயக்கம் போட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மேல அவரையும் நான் கேட்கல. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க டாய்லெட் போனீங்கன்னா அங்க யாரும் உங்க பேர் வந்து கூப்பிடுவாங்க. நீங்க போய் திருப்பி அங்க உள்ள ஸ்டாஃப் மேபி ஒரு 1 ஸ்டாஃப் 2 ஸ்டாஃப் தான் இருப்பாங்க ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேல. ஸோ நீங்க வந்து நினைப்பீங்க என்ன விஷயம் சொல்லிட்டு திருப்பி போய் அவர்கிட்ட கேட்டீங்களா ஏன் வந்து கூப்பிட்டேன்னு கேட்டீங்கன்னா அவர் முழிப்பாரு, நான் உங்களை கூப்பிடவே இல்லையேன்னு. ஸோ அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ சம்டைம்ஸ் பாத்ரூம் இந்த மென்ஸ் டாய்லெட் இல்லாட்டி ஃபீமேல் டாய்லெட் பாத்தீங்கன்னா கதவு சாத்தி இருக்கும், ஃபிளாஷ் அடிக்கிற சத்தம் இருக்கும். ஆனா பாத்ரூம் உள்ள யாரும் இல்ல. நீங்க திறந்து பார்க்கலான்னு போனீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் ஜாம் பண்ணிருக்கும். ஆஃப்டர் ஒரு 5 minutes இந்த ஃபிளாஷ் ஆஃப் பண்ணி திருப்பி பாத்தீங்கன்னா the door can be open but inside nobody. இப்போ ரோஸ்டர் செய்யும் போது அந்த ரெஸ்டாரண்ட் கிச்சன்ல பாத்தீங்கன்னா சமைக்க சத்தம் கேட்கும், ஊட்டுற சத்தம் கேட்கும், ஆள் நடந்து போற மாதிரி கேட்கும். ஆனா அங்க யாரும் இல்ல. இன்னொரு விஷயம் வந்து என்னோட ஸ்டாஃப் வந்து அவரோட குக். ஸோ மலேசியால இருந்து அங்க போறதுக்கு 4 மணிக்கெல்லாம் போயிருவாரு, ஏன்னா ஜாமா இருக்கும். விடிய காலையில போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வெளியே திறக்கிற வரைக்கும் அவர் வெளியே தூங்குவாரு. அது கிச்சன் பின்னுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்க தூங்குவாரு. காலைல வந்து தட்டி எழுப்புமா எந்திரின்னு. அவர் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு. அவர் ஆனா எந்த உருவத்தையும் பார்க்கல. அவரு எந்த உருவத்தையும் பார்க்கல. ஆனா மல்லிகைப்பூ ஸ்மெல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். என்னமோ லைக் இப்ப மல்லிகைப்பூ கடை வச்சுதாங்க எப்படி ஸ்மெல் பண்ணுவோம் அந்த மாதிரி பூ வாட்ட அடிக்கும். எங்க போனாலும் உங்க சுத்தியே வருதுன்னா நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க. ரொம்ப கனெக்ஷன் ரொம்ப இருக்கு. ஏன்னா முந்தி நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு ஒரு 200 meters வெளியே போனீங்கன்னா அங்க ஒரு மல்லிகை சுடுகாடு எங்கேயோ வரல. அந்த ஏரியால வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளவு இல்ல. சோ வாட் டு டு, சம்டைம்ஸ் ராத்திரியில கொஞ்சம் நடக்க கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த நடு சுடுகாடு நடந்து வர்றது. பஸ் அடிச்சீங்கன்னா தி கால் இட் பஸ் நம்பர் 12 வாங்க.
பிகினிங் அந்த சுடுகாடுல வந்து இந்த ஃப்ரண்ட் டோர்ல வந்து அந்த ஒரு பொண்ணு ஏறுவாங்களாம் வெள்ளை சட்டையில. ஏறிட்டு will give the conductor 5 ringgit. பஸ் மூவ் பண்ணும்போது அது எண்ட் ஆஃப் சுடுகாடு வந்துடும். ஏன்னா அவங்களும் நடந்து பின்னுக்கு போவாங்களாம். பட் பின்னுக்கு அந்த எண்ட் ஆஃப் சுடுகாடு பிரஸ் பட்டன் அண்ட் கீழே இறங்கிடுவாங்க. கீழே இறங்கி அப்படியே சுடுகாடு உள்ள பூந்து அப்படியே காண போயிருவாங்க. அண்ட் அவங்க கொடுத்த அந்த 5 வெள்ளியை பாத்தீங்கன்னா it will be a green leaf. டாக்ஸி பீப்புள் சொல்லாது. பிகினிங் அந்த சுடுகாடுல வந்து passenger will come to the back door. டாக்ஸில ஏறி வராங்க. எங்க போறேன்னு கேட்பாங்கன்னா சொல்லுவாங்க போன்னு. பை டைம் அந்த எண்ட் ஆஃப் சுடுகாடு போனோடனே திரும்பி பார்த்தா காண போயிருவாங்க. சீட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியால நான் வந்தேன். அந்த ஏரியால ஒன்னும் பாக்கல பேபி. அந்த ஏரியால இருக்கனால ஏரியா பையன் சொல்லிட்டு விட்டுட்டாங்க நினைக்கிறேன். வாழ்க்கையிலும் மர்மமான சம்பவம் நடந்திருக்கா? அதை எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164133333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MT அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். Murmur Desam.